ஏங்க இது கட்சியோட வேலை. இது கட்சியில யார் தலைவர் வந்தாலுமே திரு டாக்டர் எல் முருகன் அவர்கள் இருந்தபோது வெற்றிவேல் யாத்திரை, அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது எண்மண் எண் மக்கள் யாத்திரை, இப்போ திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் குனிந்து போன தமிழகத்தை தலைநிமிர வைப்பதற்காக தமிழகம் தலைநிமிர யாத்திரை. அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு போட்டியாக நயினார் நாகேந்திரன் புதிய சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளாரா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பதிலளித்துள்ளார். நான் இதுல எந்த கருத்து என்னோட கருத்தை சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலில் விழுகிற கலாச்சாரம் என்பது நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? என்ன இது உடனே இப்படி 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 திருப்பி அப்படி போடுறது வச்சுக்காதீங்க. உங்களோட கேள்வி எல்லாம் முடிச்சதுப்பா, சொல்லுங்க. போட்டியா? ஏங்க வெற்றிவேல் அவர் ஒரு பயணம் பண்ணாரு. ஆமா, அதுக்கு போட்டியாக தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக. ஏங்க இது கட்சியோட வேலை. இது கட்சியில யார் தலைவர் வந்தாலுமே திரு டாக்டர் எல் முருகன் அவர்கள் இருந்தபோது வெற்றிவேல் யாத்திரை, அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது எண்மண் எண் மக்கள் யாத்திரை, இப்போ திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் குனிந்து போன தமிழகத்தை தலைநிமிர வைப்பதற்காக தமிழகம் தலைநிமிர யாத்திரை. இல்லைங்க, ரோட் ஷோ அப்படிங்கிறது இப்ப கோர்ட்ல நிறைய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு இருக்காங்க. அது இன்னும் கிளாரிட்டி வர்ற வரைக்கும் ரோட் ஷோ அப்படிங்கிறது இருக்காது. முடிச்சிடறேன். காலையில பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மக்கள், அதுக்கப்புறம் சாயந்தரம் கூட்டம், இந்த மாதிரி தான் அதை எடுத்துட்டு போறோம். அதாவது திரு அமித்ஷாஜி அவர்கள் இதுக்கு முன்பால பாராளுமன்ற பூத் கமிட்டி கூட்டத்துக்கே வந்தார். அதற்கு பின்பாக இப்ப பீகார் எலெக்ஷன் முன்னாடி தேசிய தலைவர் வரதா இருந்தது. நேற்று சாயந்தரம் இதே நேரம் நீங்க மீடியால பாத்திருப்பீங்க, நேற்று சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியோட மீட்டிங், கேண்டிடேட் முடிவு பண்ற மீட்டிங். அதனால அது ரொம்ப குரூஷியல். அதனால இந்த மாதிரி டெவலப்மெண்ட் தேசிய கட்சி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.